எப்படியாவது சொல்லி உங்க அக்காவை மட்டும் ஊருக்கு அனுப்பி வை ராகவா. அக்காவை அனுப்பி வைக்க சொல்றாரு. ஐயோ, அவ எப்படி தாங்குவா? பேசுங்க பேசுங்க. என்னாச்சு ராகவா? ஒண்ணு இல்ல சார். சரி, நான் கோதையை விட்டு அக்காட்ட எப்படியாவது சொல்லி அவளை ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி ராகவா, அப்படியே செய். ராகவா, இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன சார் அது? ராகவா, நாம ஏற்கனவே பேசிட்டபடி எக்காரணத்தை கொண்டும் லக்ஷ்மி ஊருக்கு வந்துடக்கூடாது. அதையும் பார்த்துக்கோ. ஐயோ, என்ன சார் இது? இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிட்டோமே. அத்திம்பேருக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாரும் தானே சார் கிளம்புவா. முக்கியமா லட்சுமி அத்திம்பேர் மேல உயிரையே வச்சுட்டு இருக்கா. அவளை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? என்ன ரங்கம் சொல்றது? ஆமாண்ணா, அத்திம்பேருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா லக்ஷ்மி தான் முதல்ல பதற அடிச்சுன்னு ஓடுவா. அவள்கிட்ட நீங்க என்ன சொல்லி தடுத்து நிறுத்துவே? என்ன சார் ரங்கம் சொல்றது காதுல விழறதா? கேக்குதுப்பா. ஆனா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது ராகவா. எக்காரணத்தை கொண்டும் லக்ஷ்மி இந்த ஊருக்கு வரக்கூடாது. லக்ஷ்மியை தியாகராஜன் பார்த்துட்டா ஆபத்து. ராகவா, தியாகராஜன் கிட்ட நான் சொன்ன போய் இப்ப நாம பண்ணிக்கிட்டு இருக்க முயற்சி எல்லாமே வீணா போயிடும்பா. ஆனா அதே நேரத்துல விஜயா மாமி தேசிகனை கவனிக்கிறதுக்காக ஊருக்கு வந்தே ஆக வேண்டிய சூழ்நிலை. புத்திசாலித்தனமா இந்த பிரச்சனையை எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும் ராகவா. எப்படி சார் சமாளிக்கிறது? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கிறத. கவலைப்படாத ராகவா, கோதை கிட்ட விஷயத்த சொல்லு. அவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா தோணலாம். சரி சார், நான் கோதை கிட்ட சொல்லி எப்படியாவது அனுப்பி வைக்கிறேன். ராகவா, மறுபடியும் சொல்றேன்னு தப்பா நினைக்காதப்பா. லக்ஷ்மி ஊருக்கு வரக்கூடாது, அதை பார்த்துக்க. சரி சார். அத்திம்பேரை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோ சார். அதை நான் பார்த்துக்கிறேன் ராகவா. சரி சார். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அத்திம்பேர் தலைவலின்னு கூட உட்கார்ந்தது கிடையாது. அவருக்கு போய் இப்படி. ராகவா, என்ன இது? நீயே கலங்கனா இப்படி? தைரியமா இருப்பா. விஜயா மாமியை மட்டும் அனுப்பி வை. சரி சார். சரி ராகவா, அப்ப நான் போனை வச்சிடுறேன். சரி. இப்ப என்ன பண்றது ரங்கம்? ஆனா அக்காவை எப்படியும் அனுப்பி வச்சே ஆகணும். ஒன்னும் புரியலையே. அமுதா, கோதை. என்னப்பா? அமுதனை அழைச்சிட்டு கொஞ்சம் கீழே வாமா. சரிப்பா. என்ன ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கள்? என்ன ஆச்சு? என்னப்பா கூப்பிட்டேள்? என்னாச்சுப்பா? ராஜபாண்டி சார் போன் பண்ணாரு. அத்திம்பேருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லையா, மயங்கி விழுந்துட்டாராம். என்ன சொல்றீள்? என்னது? என்னப்பா என்ன சொல்றீள்? பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையா, ஆனா கூட யாராவது இருக்கணும்னு சொல்றாரு. அக்கா உடனே அனுப்பி வைக்க சொல்றாரு. அக்கா மட்டும் போக முடியுமா? அத்திம்பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு சாரா, லக்ஷ்மி, கோமலா மாமி எல்லாரும் தான் போவா. அவளை எப்படி தடுக்க முடியும்? அதே சமயம் இந்த லக்ஷ்மி அங்க போற சமயத்துக்கு அந்த தியாகராஜன் அவளை எங்கேயாவது பாத்துட்டாருன்னா என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. ஒன்னும் புரியல எனக்கு. சாராவும் கோமலா மாமியும் கும்பகோணத்துக்கு வரமாட்டா. எப்படி? அவ மட்டும் இங்க எப்படி இருக்க முடியும்? சாரா ஒரு முக்கியமான பிசினஸ் கான்ஃபரன்ஸ்க்காக மும்பைக்கு போறா. கூடவே கோமலா மாமியும் போயிடுவா. அப்படியா? எப்ப போறா? அநேகமா இன்னைக்கு காத்தாலே கிளம்பிருப்பா. அது சரிதாண்டி. ஆனா இப்ப லக்ஷ்மி தானே பிரச்சனை. அவளை அங்க போக வைக்காம இருக்கிறத பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றது? அது கஷ்டம்தாம்மா. என்னடி இது, நீயே எப்படி சொல்ற? இல்லம்மா, விஜயா அத்தா கிட்ட அத்திம்பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நிச்சயமா அத லக்ஷ்மி கிட்ட சொல்லிடுவா. இந்த பார் கோதை, விஜயா மாமி கிட்ட இந்த விஷயத்தை லட்சுமி கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவோம். என்ன மாமா, அப்படி சொன்னாலும் விஜயாத்த நம்ம கிட்ட என்ன காரணம்னு கேட்டா நாம என்ன சொல்ல முடியும்? ஏன்னா விஜயாத்த கிட்ட இது வரைக்கும் தியாகராஜனை பத்தியோ இல்ல அவர் தான் பொண்ணு லக்ஷ்மியை தேடிட்டு இருக்கிற விஷயத்த பத்தியோ நம்ம சொல்லவே இல்ல. சோ விஜயாத்தைக்கு தெரியாம தான் எப்படியானோ லக்ஷ்மி அங்க இருக்க வைக்கணும். கோதை,
எதையாவது யோசனை பண்ணி வைடி. எனக்கும் ஒண்ணும் தோண மாட்டேங்கிறதே. கவலைப்படாதம்மா, எப்படியாவது சமாளிப்போம். கோத என்னடி சொல்ற? ஆமாத்த, அத்திம்பேருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா? என்னடி கோத சொல்ற? ராஜபாண்டி மாமா ஃபோன் பண்ணி சொன்னாரு. அத்திம்பேருக்கு உடம்புக்கு என்ன? ராஜபாண்டி என்ன சொன்னார்? எனக்கு மனசெல்லாம் படபடங்கிறது. அத்தை, ஒன்னும் அத்திம்பேருக்கு சீரியஸா எதுவும் இல்ல. லைட்டா தலை சுத்தி கீழே விழுந்திருக்காரு. டாக்டர் வந்து பார்த்து மருந்தெல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு. ராஜபாண்டி மாமா கூடவே இருந்து பாத்துக்கிறாரா? மயக்கம் போட்டு விழுந்துட்டாரா? ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் படுத்ததே இல்லடி அம்மா. பெருமாளே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இது பாருங்க, அத்திம்பேருக்கு சாதாரண மயக்கம் தானா. வேளா வேலைக்கு சரியா சாப்பிடாம சரியா தூங்காம இருந்ததுனால பலகீனம்னு டாக்டர் சொன்னதா ராஜபாண்டி மாமா ஃபோன் பண்ணி சொன்னார். ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடுமா? ஆனா என்ன ஆனான்னு இழுக்கிற? இல்ல, அத்திம்பேர் ரெஸ்ட் எடுக்கணும்னா நீங்க கூட இருந்து பாத்துட்டா தானே நல்லா இருக்கும். என்னடி அம்மா இப்படி சொல்லிட்ட? அத நீ சொல்லிதான் நான் செய்யணுமா? எப்ப அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியோ அப்பவே நானும் லட்சுமி ஊருக்கு போறதாவே முடிவு பண்ணிட்டேன். அத்தை, என்னடி கோது? லக்ஷ்மி உங்க கூட வரணுமா? நீங்க மட்டும் போனா போதாதா? என்ன வார்த்தை பேசுற நீ? அக்காவும் சாராவும் ஊர்ல இல்ல. நானும் லட்சுமி தனியா விட்டுட்டு நான் ஊருக்கு போயிட்டேன்னா அப்புறம் இந்த ஆத்துல லட்சுமி எப்படி தனியா இருப்போம்? என்னத்த, இது ஒரு பிரச்சனையா? சாராவும் மாமியும் திரும்பி வர வரைக்கும் அவ எங்க ஆத்துல இருக்கட்டுமே, நான் பாத்துக்க மாட்டேனா? அதுக்கு இல்ல கோத, நான் ஊருக்கு போன உடனே அவர் என்ன கூட கேட்க மாட்டார், லட்சுமி தான் கேட்பார். லட்சுமியை பார்த்து விட்டாருன்னா அவருக்கு பாதி உடம்பு தேறிடும். அத்த, கொஞ்சம் சொல்றத கேளுங்களேன். லக்ஷ்மி இப்பதான் வேலையில சேர்ந்திருக்கா. உடனே லீவ் போட்டா நன்னா இருக்காது இல்லையா? நன்னா இருக்கு நீ சொல்றது. அத்திம்பேர் அங்க படுத்த படுக்கையா இருக்காரு. இப்ப வேலையா முக்கியம். அத்திம்பேர் படுத்த படுக்கையாலாம் இல்ல, மயக்கம் போட்டிருக்கார், அவ்வளவுதான். இதுக்காக லக்ஷ்மி லீவ் போட்டு வர வேண்டாமே. இது பாரு, நான் லட்சுமியை விட்டுட்டு நான் மட்டும் ஊருக்கு புறப்பட்டு போனேன்னா அப்புறம் லட்சுமி என்ன ஏதுன்னு கேட்டு தொலைச்சி எடுத்துருவோம். அத்திமேர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களை உடனே வர சொன்னாருன்னு சொல்லுங்க. அத்திமேருக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் லக்ஷ்மிக்கு தெரிய வேண்டாமே. எப்படி? இல்ல நானும் தான் அம்மாவோட ஊருக்கு போவேன். அம்மா, எனக்கு அப்பா உடனே பார்க்கணுமா? எனக்கு அப்பாவை தவிர எனக்கு எந்த வேலையும் முக்கியம் இல்ல. மாமா, நம்ம உடனே ஊருக்கு கிளம்பி போலாம். லட்சுமி, லக்ஷ்மி பயப்படாத, அப்பாக்கு ஒண்ணும் இல்ல. உங்களை பிரிஞ்சிருக்கிற ஏக்கம் அவ்வளவுதான். அந்த ஏக்கம்லாம் அப்பாக்கு எங்களை பார்த்த உடனே தீந்துரும். மாமா, ஊருக்கு போலாம். போலாமா? போலாம். லக்ஷ்மி, நீ விவரம் தெரிஞ்சவ, நான் சொல்றது கொஞ்சம் கேளு இல்ல ப்ளீஸ். கோத, இந்த விஷயத்துல யார் சொல்றது கேட்க மாட்டேன். எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும். அவருக்கு என்ன பார்த்தா உடம்பெல்லாம் சரியாயிடுமா? ஆமாமா, ஊருக்கு போலாம். போலாமா? என்னைக்கே புறப்பட்டு போயிடலாம். அம்மா, நீ வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நான் இன்னைக்கே கிளம்ப தான் போறேன். என்னடி இது? விட்டத்தையே பேசுறேன். வந்தாலும் சரி வரலனாலும் சரிங்கிற. கோது வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே நான் எப்படி பதறி போயிட்டு தெரியுமோ? சரி, இப்ப உடனே கிளம்பு. கோத, கும்பகோணத்துக்கு இப்ப டிக்கெட் கிடைக்குமோன்னு. லக்ஷ்மி, நான் என்ன சொல்ல நீ வரேன்? ஒன்னும் சொல்ல வேணாம் கோத. இந்த விஷயத்துல மட்டும் எங்களை சமாதானப்படுத்தணும்னு நினைக்காத. எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும் கோத. இல்ல, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேள. நானும் உங்க கூட கும்பகோணத்துக்கு கிளம்பி வரேன். நீ வரைய கோது? ஆமா அத்தை, அத்திம்பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுட்டு நான் மட்டும் எப்படி இங்க நிம்மதியா இருப்பேன்? சரி, அப்போ கிளம்பு. சரி, நீங்க 2 பேரும் கிளம்பி ரெடியா இருங்க. நான் ஆத்துக்கு போய் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துடுறேன். சரி சரி. சீக்கிரம் வா கோத. அழப்படாது. அப்பாவுக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணா இருக்காது. பெருமாள் பார்த்துப்பார். கவலைப்படாத நீ. அப்பாவுக்கு ஒண்ணாகாது. நம்ம ராத்திரிக்கே புறப்பட்டு போயிடுறோமோண்ணா. ஒண்ணாகாது, பயப்படாது. அம்மா, அம்மா. கோத, அத்தை கிட்ட சொன்னியா அத்திம்பேர் விஷயத்தை பத்தி? சொல்லிட்டேம்மா. கோத, அத்திம்பேருக்கு உடம்பு சரியில்லாத பத்தி நீ அத்தை கிட்ட சொன்னப்போ ஏதாவது பதறி கிதறி போயிட்டாளா? பதட்டப்படுற மாதிரி நான் சொல்வேனாமா? இருந்தாலும் அத்தை பதறிதான் போயிட்டா. இருக்காதா பின்ன? இத்தனை வருஷம் அத்திம்பேர் கூடவே இருந்திருக்கா, வாழ்ந்திருக்கா.
அவர் விட்டு பிரிஞ்சதே இல்ல. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா கவலைப்படதானடி செய்வா. ஆமாமா, அப்பா லேசா இருமினாலே நீ அப்படியே ஊரே கூட்டி அமக்கலம் பண்றது இல்லையா? அது மாதிரிதான். கோத, நீ கிண்டலா சொன்னாலும் அதுதான் உண்மை. உனக்கு கல்யாணம் ஆன அப்புறம் தான் உனக்கு அது புரியும். எந்த பேச்ச ஆரம்பிச்சாலும் சுத்தி சுத்தி என் கல்யாணத்தை பத்தியே பேசுவியே. சரி சரி. இப்போ இப்போ அத்தை அங்க போறா, சரி. நம்ம லக்ஷ்மி விஷயத்தை பத்தி என்ன முடிவு பண்ண? லக்ஷ்மி விட்டுட்டு தானே போறா? இல்லம்மா, லக்ஷ்மி அழைச்சிட்டு தான் போறா. என்ன கோத, ராஜபாண்டி படிச்சு படிச்சு சொன்னாரேம்மா லக்ஷ்மி அந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னால போன பண்ணி அதை தான் சொன்னார். நீ பாட்டுக்கு அவளையும் அங்க அனுப்பணும்னு சொல்லிட்டு வந்திருக்கியே. புரியாம பேசாதம்மா. நான் போனப்போ லக்ஷ்மி ஆத்துல இல்ல. அதனால அத்தை கிட்ட பக்குவமா பேசி அவளை மட்டும் ஊருக்கு கிளம்பி போக சொன்னேன். ஆனா நான் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் லக்ஷ்மி கேட்டுட்டா. அப்புறம் என்ன, வேலை போனா போறது, நான் உடனே ஊருக்கு போய் அப்பாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஒரே ஆடம் அழுக. வேற வழி இல்லாம நாங்களும் சம்மதிச்சிட்டோம். கோத, நீ எப்பவும் சாமர்த்தியமா பேசிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு வருவியடி. இப்ப என்னமோ குழப்பிட்டு வந்திருக்கேடி. ஐயோ, எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. பயப்படாதம்மா, ஊர்ல எதுவும் நடந்துடாம நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்க போறியா? என்னடி சொல்ற? நானும் அவளோட கும்பகோணம் போயிட்டு வரேம்மா. மறுபடியுமா? ஏமா ஏன் அப்படி சொல்ற? அதான் இப்பதான் போயிட்டு வந்திய கும்பகோணத்துக்கு, மறுபடியும் போறேன்னு சொல்றிய. அதான் எதுக்குன்னு கேக்குற. ஆமாமா, அவளோட நான் போறதுதான் நல்லது. அப்பதானே அங்க பிரச்சனை எதுவும் நடந்துடாம நான் கூட இருந்து பாத்துக்க முடியும். அதுவும் சரிதான். சரி, இப்ப எப்ப புறப்படுறதா இருக்க? உடனே புறப்பட வேண்டியதுதான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இது நான் சொல்ல, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்டம்மா எதுக்கு கவலைப்பட வேணாம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இது நான் சொல்லல, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்டு ஐயா எதுக்கு கவலைப்பட வேணாம். இந்த வீட்டு ஐயாவை யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது. வகையெல்லாம் பயந்தோடி போக போகுது. இது நான் சொல்ல, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. சொல்றதுல சத்தியங்க. நீங்க இழந்த ஒவ்வொன்னும் உங்க வீட்டை தேடி திரும்ப வர போகுது, உங்க வீட்டை தேடி திரும்ப வர போகுது. இது நான் சொல்லல, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இங்க இருந்து வடக்கு 15 கிலோ தொலைவுல விட்ட பொருள் உங்களை தேடி வர போகுது, தேடி வர போகுது. இது நான் சொல்லல, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. உங்க பயம் எல்லாம் பயந்தோடி போக போகுது. இது நான் சொல்லல, ஜக்கம்மா சொல்றா. சொன்ன சொல்லு சத்தியம். நீங்க இழந்த ஒவ்வொன்னும் உங்களை தேடி திரும்ப வர போகுது. இது நான் சொல்லல, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. கலையா காவிரி கலைநிதியா பூம்பாவை ராதை கொஞ்சம் பெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை